விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி தாக்கப்பட்டதன் எதிரொலியாக கையில் லத்தி இல்லாமல் எந்த காவலர்களையும் நான் பார்க்கவே கூடாது என மாவட்ட எஸ்பி கண்ணன் வாக்கி டாக்கியில் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இரவு நேரம் ரோந்து செல்லும் டிஎஸ்பிக்கள் தங்கள் வாகனத்தில் கூடுதல் காவலர்களுடன் செல்ல வேண்டும் எனவும் தனியாக செல்லக்கூடாது எனவும் அறிவுரை வழங்கியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடியில் மாரியம்மன் கோவிலில் கடந்த மாதம் ஆடிப்பெரும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய பணம் மற்றும் பொருட்கள் எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய 87 லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாலையை கடக்க முயன்ற 2 வடமாநில பெண்கள் மீது சொகுசு கார் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் காரில் பயணம் செய்த 3 பேர் மற்றும் ஒரு வடமாநில பெண் காயமடைந்த நிலையில் ஒரு வடமாநில பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து பல்லடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சின்னத்துறை பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்களை காவல்துறையினர் சோதனை செய்தபோது சட்டவிரோதமாக போதை மாத்திரையை விற்பனைக்காக கடத்தி செல்வது தெரியவந்தது. 100க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 2 பேரையும் கைது செய்தனர். இதில் ஒருவர் கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் நடித்து இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கிய கோட் திரைப்படத்தை வரவேற்கும் விதமாக தமிழகம் முழுவதும் விஜய் ரசிகர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வருகின்றனர். இந்நிலையில் கன்னியாகுமரி பேரூராட்சி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் கோட் படத்திற்கு புதுவிதமான போட்டில் ப்ரமோஷன் செய்துள்ளனர். இந்த செயல் அப்பகுதி மீனவர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.